Hello everyone, welcome to Mass Tutor. Exercise 2.5 last sum, 14th sum. Priya earned rupees 15,000 in the first month. பிரியான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 rupees. Thereafter, her salary increased by 1,500 per year. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 1,500 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு மந்த்துக்கான சேலரி. ஒவ்வொரு வருஷமும் 1,500 ரூபாய் 1,500 வந்து இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. அப்போ ஃபஸ்ட் இயரில் 12 மந்த்துக்கு 15,000 வாங்குவாங்க. செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000ஓட இன்க்ரிமெண்ட் போடுறாங்க, 1,500 இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. அப்போ 16,500 rupees வந்து சேலரியாக வாங்குவாங்க. கரெக்டாக அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா another 1,500 வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 16,500லேருந்து 1,500 ஆட் பண்ணால் 18,000 சேலரி வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சேலரி வந்து 1,500 இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஹர் எக்ஸ்பென்ஸ் ஆர் 13,000 rupees டூரிங் தி ஃபஸ்ட் இயர். ஸோ 15,000 சேலரி வாங்குறாங்க. ஆனால் அவங்க பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ஃபஸ்ட் இயரில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அண்ட் த எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீசஸ் பை ₹900 per year. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 900 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து 13,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்கன்னா செகண்ட் இயர் வந்து 13,900 வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து தேர்ட் இயர் பார்க்கும்பொழுது 13,900ஓட ஒரு 900 ஆட் பண்ணணும். அப்போ 14,800 வந்து தேர்ட் இயர்க்கான எக்ஸ்பென்சஸ். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹர் டு சேவ் ₹20,000 per month? வருஷத்துக்கு அதாவது ஒரு மாதம் அப்படின்னா பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க எத்தனை வருஷம் வந்து அவங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஓகேங்களா? எத்தனை வருஷம் வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரி, ஸோ கொடுத்தக்கூடிய ஒரு கொஷின் வச்சு நம்ம வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டுக்கு வரலாம். சேலரி, எக்ஸ்பென்ஸ், சேவிங்ஸ், ஃபஸ்ட் இயரு, செகண்ட் இயரு, தேர்ட் இயர், பர் மந்த்துக்கான சேலரி. ஃபஸ்ட் இயரில் பர் மந்த்துக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000. அடுத்தது ஒவ்வொரு வருஷமும் சேலரி எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,500. அப்போ செகண்ட் இயர் வரும்பொழுது 15,000ஓட 1,500 இன்க்ரீஸ் பண்ணுமா? அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 16,500 கிடைக்கும். தேர்ட் இயர் வரும்பொழுது இதோட ஒரு 1,500 ஆட் பண்ணணும். இப்போ 16,500ஓட 1,500 ஆட் பண்ணும் பொழுது எவ்வளோ கிடைக்கும்? 18,000 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இயரில் எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13,000 ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஒரு மாதத்துக்கு 13,000 rupees வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு த எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீசஸ் பை ₹900 per year. ஒவ்வொரு வருஷமும் 900 rupees எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் இயரில் 13,000 எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னா செகண்ட் இயரில் 13,900 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்த இயரில் என்ன ஆகும்? 13,900ஓட 900 ஆட் பண்ணும். அப்போ என்ன கிடைக்கும்? 14,800. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? சேலரி 15,000, எக்ஸ்பென்ஸ் 13,000. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2,000 கிடைக்குமா? இதில் 16,500லேருந்து 13,900 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2,600 கிடைக்கும். செப்பரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் 18,000லேருந்து 14,800 மைனஸ் பண்ணால் 3,200 சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் சேவிங்ஸ் 2,000, செகண்ட் இயரு 2,600, தேர்ட் இயரு 3,200, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹர் டு சேவ் ₹20,000 per month? ஒவ்வொரு மாதமும் 20,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இயரில் 2,000, செகண்ட் இயரில் 2,600, தேர்ட் இயரில் 3,200, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ மந்த்லி 20,000 சேவிங்ஸ் வரணுன்னா எத்தனை வருஷம் அவங்க வந்து எடுத்துக்கும் அப்படின்றத கொஸ்டின். ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா சேவிங்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த சேவிங்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டாவே நமக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறத ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஓகே, இப்போது இயர்லி சேவிங்ஸ் பற்றி நம்ம எடுத்துக்குவோம். இந்த இயர்லி சேவிங்ஸ் ஆர் $2,000, $2,600, $3,200, எட்ஸெட்ரா. இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட் இயரில் 2,000, செகண்ட் இயரில் 600 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து தேர்ட் இயரில் இதுலேருந்து ஒரு 600 இன்க்ரீஸ் ஆகிருக்கா?
அப்போ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது? 600 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக 600 ஆட் ஆகிட்டே வருது இல்லையா? அப்போ இது கண்டிப்பாக வந்து என்ன மேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ன்னு ஃபார்ம் பண்ணுது. கரெக்டாக? இட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி. இது வந்து ஒரு ஏபியில் ஃபார்ம் பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2000. காமனாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா 600 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 600. ஓகேங்களா? அப்போ ஏ வந்து 2000, டி வந்து 600. ஓகே, இது கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 20,000 வரணும். அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்ட்டு கோஸாக போயிட்டே இருக்குது. அப்போ இதில் வந்து 20,000 வரணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இல்லையா? அப்போ இது வந்து இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் டேர்ம். அப்போ இது வந்து nth டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எஸ், இது வந்து நம்ம nth டேர்ம் எடுத்துக்கிட்டு எத்தனாவது என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயராக வந்து இங்கே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இது nth. அப்போ n வந்து எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிளாக நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ nth டேர்ம் நமக்கு நல்லாவே தெரியும். ஜென்ரல் டேர்ம் Tn is equal to a plus n minus 1 into d. இப்போ 20,000 எத்தனாவது டேர்ம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் எத்தனை வருஷம் ஆகும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா let Tn is equal to 20,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு இதை ஏ, டி அண்ட் இந்த ஃபார்முலா இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு nth டேர்ம் Tn is equal to a plus n minus 1 into d இருக்கு இல்லையா? இதில் a அண்ட் டியோட வேலையை சப்ஸ்டிட் பண்ணலாம். அடுத்தது டிஎனுக்கு வேறு அந்த 20,000 அது ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ Tn is equal to a plus n minus 1 into d. அப்போ ஏவோட வேல்யூ 2000. 2000 plus n minus 1 into d. டியோட வேல்யூ 600. ஓகே, அண்ட் Tn is equal to நமக்கு தெரியும் இல்லையா? வாட் இஸ் Tn? 20,000 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அந்த 20,000 இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 20,000 is equal to 2,000 plus n minus 1 into 600. இந்த 2,000 லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் ஆகுமா? ஸோ என்ன கிடைக்கும்? 20,000லேருந்து இந்த 2,000 மைனஸ் பண்ணுறோம். அண்ட் n minus 1 into 600. ஓகேங்களா? ஓகே, இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 20,000 2,000 போயிடுச்சுன்னா 18,000 is equal to n minus 1 into 600. இப்போ n minus 1ம் 600ம் மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ 600 லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸோ 18,000 divided by 600 is equal to n minus 1. 2 zeros கேன்சல் பண்ணிடலாம். 6 கேன்சல் பண்ணால் 1 6 is 6, 3 6 are 18 and 0. என்ன கிடச்சிருக்கு? 30 கிடச்சிருக்கா? ஸோ 30 is equal to n minus 1. மைனஸ் 1 லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆகும்? ப்ளஸ் 1 ஆயிருமா? இப்போ 30 plus 1 is equal to n. ஸோ n is equal to 30 plus 1 31. அப்போது 20,000 rupees சேவிங்ஸ் வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும்? 31 இயர்ஸ் வந்து ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். therefore the savings rupees 20,000 will be reached in 31 years. இப்போ 31 வருஷத்தில் அவங்களோட சேவிங்ஸ் வந்து எவ்வளோ ரீச் ஆயிரும்? 20,000 வந்து ரீச் ஆயிரும். தட்ஸ் ஆல்.